Hello, Carl. Hello. It's nice to see you again. It's good to see you as well. Yeah. Last time when I met you first, you shared your story that was so powerful, how God worked in your life. So our stories are God's stories in our lives. So we want you to share your story, God's story in your life. I would absolutely love to. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற நண்பர் கார்ல் அவர் எப்படி ஆண்டவர் இயேசுவை சந்தித்தார், ரட்சிக்கப்பட்டார் அப்படிங்கிற விவரத்தை சாட்சியாக சொல்ல போகிறாரு. வாங்க கேட்கலாம். God bless you. Hello, my name is Carl. Hello, என்னுடைய பெயர் கார்ல். We are here in Rapid City, South Dakota. நாங்கள் இங்கே ரேபிட் சிட்டிங்கிற இடத்துல சவுத் டக்கோட்டா ஸ்டேட்டில் இருக்கிறோம். And I am going to share my testimony with you. நான் என்னுடைய சாட்சி இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். We will start with growing up in a Christian home. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். And by the time I was 16 years old, I fell away and started wanting to live life my own way. 16 வயசு இருக்கும்பொழுது நான் இந்த கிறிஸ்தவ வழியை விட்டு விழுந்து என்னுடைய சொந்த வழியில் மனம் போன போக்கில் வாழ ஆரம்பித்தேன். I fell into drug addiction, alcohol addiction, and sexual immorality. நான் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களுக்கு அடிமையான, மதுபானங்களுக்கு அடிமையான, இந்த தவறான உறவு முறைகளுக்கு அடிமையான. All things we know that God speaks against. ஸோ ஆண்டவருக்கு பிடிக்காத எல்லா பாவங்களையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். And on this journey that I took, thinking that I could live life in my own way, நான் நினச்சேன் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துடலாம், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். the deeper and darker the hole was that I was digging for myself. ஆனால் எனக்கு நானே குழி வெட்டிக்கிட்ட மாதிரி அது ரொம்ப ஆழமான குழியாகவும் இருண்ட வாழ்க்கையாகவும் காணப்பட்டது. And on February 24th of 2023, 2023 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி I had the last straw and I was at the end of my rope. என்னுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு கட்டத்துக்கு நான் வந்தேன். The girl I was seeing at the time had gotten pregnant. நான் பழகிட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த நேரத்தில் எங்களுடைய தவறான உறவினால் கர்ப்பமாயிட்டாங்க. I had used drugs that day. அந்த நாள் நான் போதை மருந்து சாப்பிட்டு ரொம்ப போதையில் இருந்தேன். And gotten drunk. அதே போல் மதுபானமும் குடித்து அந்த மதுபான போதையிலையும் இருந்தேன், போதையின் உச்சத்தில் இருந்தேன். And during a time that we were supposed to have a conversation, அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை குறித்து பேசி முடிவு பண்ண வேண்டிய ஒரு உரையாடல் நேரம் இருந்தது. about what we were going to do for our future. எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம்னு பேச வேண்டிய ஒரு கட்டம் இருந்துச்சு, பேச வேண்டிய தேவை இருந்துச்சு. We had disagreements. நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கொள்ளாமல் பிரிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துட்டோம். And said very horrible things to each other. மாறி மாறி 2 பேரும் கோபமாக பேசி சண்டை போட்டுக்கொண்டோம். And at 1 o'clock in the morning, நடுராத்திரி 1 மணிக்கு என்னாச்சுன்னா, I had made the decision to get into my vehicle நான் என் வண்டியை எடுத்து புறப்பட்டு போக முடிவு பண்ணேன். and drive during a snowstorm, not in the right mind. நல்ல மனநிலையில் இல்லை, மோசமான மனநிலையில், பனி பெஞ்சு பனிக்கட்டிகள் அங்கங்கே கிடக்கிற இடத்துல தாறுமாறாக கார் ஓட்ட நான் முடிவு பண்ணேன். During this time, அந்த நேரத்தில் I realized that I could no longer do this on my own. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது என் வாழ்க்கையை நான் என் சொந்த பலத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லி. I cried out to God கடவுளை நோக்கி நான் கத்தி கதறினேன். and told him that he needed to take over because I could no longer do this. அப்போ தான் நான் சொன்னேன், கடவுளே என் வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுத்துங்க, என்னால் தனியாக வாழ முடியாதுன்னு சொன்னேன். Our enemy, the devil, நமக்கு ஒரே எதிரி யாருன்னா பிசாசு தான். was trying to hold on to me and take me. அந்த நாளில் பிசாசு என்னை எப்படியாவது உயிரை எடுத்துடணும்னு என் கூட போராடிக்கிட்டு இருந்தான். And when I got back to my own home, நான் தங்கியிருந்த வீட்டுக்கு சேர்ந்த பொழுது I was going to end my life. நான் தற்கொலை பண்ணி என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ட்டு இருந்தேன். But the Lord heard my cry. ஆனால் கடவுள் மனசுக்குள்ளேயும் வெளியவும் நான் கத்தின கதறலை கேட்டார். And delivered me from the grips of the enemy. அன்னைக்கு பிசாசினுடைய பிடியிலிருந்து கடவுள் தான் என்னை விடுதலை பண்ணினார்.
And on February 25th, அப்போ பிப்ரவரி 25ஆம் தேதி மறுநாள் the next day, மறுநாள் வந்த உடனே I was talking to my father on the phone. எங்கள் அப்பா கிட்ட நான் தொலைபேசியில் பேசிகிட்டு இருந்தேன். I had let him know what had happened. அவருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். இப்படிலாம் நடந்துச்சு, நான் தற்கொலை பண்ண போனேன், கடவுள் என்னை காப்பாற்றினார். And he told me I needed to find a Calvary Chapel. அப்போ அவர் எனக்கு ஆலோசனை சொன்னார். கல்வாரி சேப்பல்னு ஒரு சபை இருக்குது, அதை போய் கண்டுபிடிச்சி அங்கே போப்பான்னு சொன்னார். I had told him I wasn't sure if I was ready to go back to church. நான் சொன்னேன், அப்பா நான் மறுபடியும் சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் இப்போ நான் அதுக்கு ஆயத்தமானு தெரியல அப்படின்னு சொன்னேன். But in that instant, the Lord had placed his hand on my shoulder. அந்த நேரத்தில் தான் கடவுள் அவர் கையை என்னுடைய தோள் மேலே வச்ச மாதிரி உணர்ந்தேன். And told me, அப்புறம் சொன்னார் கடவுள் எனக்கு, whether you are ready or not, நீ தயாராக இருக்கிறியோ இல்லையோ, you told me you needed me. ஆனால் நீ தானே கூப்பிட்ட என்னை காப்பாற்றுன்னு கதறின, அதான் நான் வந்திருக்கேன்னு சொன்னார். So the next day on February 26th, அதுக்கு அடுத்த நாள் பிப்ரவரி 26ஆம் தேதி I went to a Calvary Chapel here in Rapid City. இங்கே ரேபிட் சிட்டிங்கிற நகரத்தில் இருக்கிற கல்வாரி சேப்பல்ங்கிற திருச்சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன். The devil was still trying to have his hold on me. நான் சபைக்கு போக முயற்சி பண்ணுற அந்த நேரத்தில் கூட பிசாசு என்னை ரொம்ப நெருக்கி பிடிச்சான். But the Lord's will was stronger. ஆனால் கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில் என் மேலே ரொம்ப உறுதியாக இருந்துச்சு. I spent the entire service on my knees. அந்த முழு ஆராதனையிலையும் அந்த முதல் நாள் நான் போய் கலந்துக்கிட்டப்ப முட்டியிலேயே அந்த ஆராதனையில் கலந்துக்கிட்டேன். முட்டி போட்டு கலந்துக்கிட்டேன். Weeping and asking for forgiveness. அழுது கொண்டே இருந்தேன். மனம் உருகி மனம் திரும்பி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு மன்னிப்பு கேட்டு அழுது கொண்டே இருந்தேன். And here we are 2 years later. பாருங்க, இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு இங்கே இருக்கிறோம் பாருங்க. God has given me new life. ஆண்டவர் எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். My Lord and Savior Jesus Christ had saved me that day. என்னுடைய ஆண்டவரும் கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அன்னைக்கு எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்தார். And in the past 2 years, இந்த கடந்த 2 வருஷத்துல the Lord has grown me into a new man. ஆண்டவர் என்னை புதிய மனுஷனா உருவாக்கி வளர்த்து வந்திருக்கிறார். I have been drug and alcohol free. இப்போ நான் போதை மருந்துக்கு அடிமையா இல்லை, மதுபானத்துக்கு அடிமையா இல்லை, எந்த பாவத்துக்கு அடிமையா இல்லை. God has blessed me with a beautiful child. கர்த்தர் எனக்கு ஒரு அழகான குழந்தையும் கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். And God is taking me places that I had never imagined I'd be. நான் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத இடங்களுக்கு ஆண்டவர் எனக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்து அழைத்து சென்றிருக்கிறார். And in this moment, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, my ultimate will and goal in life என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இறுதியான நோக்கம், என்னுடைய இலக்கு என்னவென்றால், is to be used by the Lord. கர்த்தருக்காக பயன்படணும். அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. As it says in Isaiah chapter 6 verse 8. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, The Lord asked, whom shall I send? கர்த்தர் கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன்? And I said, யார் எனது காரியமாய் போவார் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்ப நான் சொன்னேன், here I am, Lord, send me. இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று சொல்லியிருக்கிறேன். Thank you. Thank you.